கதை சொல்லிட்டு இருக்கிறது ரொம்ப ஈஸின்னு சிவாங்கி சொன்ன விஷயம் தான் இப்போது செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சின்ன திரையில் பிரபலமான நிகழ்ச்சிகளில் ஒன்று தான் குக்கு வித்து கோமாளி. இந்த நிகழ்ச்சியை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. குக்கு வித்து கோமாளியோட 4வது சீசன் ஆரம்பித்ததுலேருந்து நிறைய நெகட்டிவான விமர்சனங்களை பார்க்க முடியுது. இந்த சீசன் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, மற்ற சீசன் மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க. சிவாங்கி கோமாளியிலேருந்து குக்கா இப்போ தான் வந்திருக்காங்க, அதுக்குள்ளே இப்படி சமைச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் பலருமே கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. செஃப் 2 பேருமே சிவாங்கிக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இந்த நெகட்டிவான விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சிவாங்கி இப்போ ஒரு பெரிய பதிவை போட்டிருக்காங்க. அந்த பதிவில் இந்த சீசன் ஆரம்பித்ததுலேருந்து நான் எப்படி குக் பண்ண ஆரம்பித்தேன்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. நான் குக்கு வித்து கோமாளி ஷூட்டுக்கு முன்னாடி ஒரு 7 மணி நேரத்துக்கு முன்னாடியே எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறத கற்றுப்பேன். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிப்பேன். நான் மட்டும் இல்லை, எல்லா குக்ஸுமே அப்படி தான் இருக்காங்க. அவங்களோட டெய்லி ரொட்டீனை இந்த ஷோவுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கோமாளிஸுமே அவங்களோட கெட்டப்புக்காக நிறைய கஷ்டப்படுவாங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நாங்கள் எல்லாருமே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுக்கணுன்னு தான் எங்களோட ஒர்க் அண்ட் டென்ஷனை நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்குறது தான் ரொம்ப நல்லது. ஈஸியாக ஒருத்தவங்களோட ஹார்ட் ஒர்க்கை கீழே போட்டுட முடியாது. என்னோட ஹார்ட் ஒர்க்கை மீறியுமே அந்த நாள் நல்லா இருக்குன்னா, நான் சமைச்சது நல்லா இருக்கணும் அப்படின்னா எல்லாமே கடவுளால் மட்டும்தான் நடக்கும். அதனால தான் நான் சமைச்சது ஓரளவு நல்லபடியாக வரும். ஒருவேளை நல்லபடியாக வரலை அப்படின்னா இந்த நாள் எனக்கான நாள் கிடையாது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுப்பேன். லைஃப்பில் இது தாங்க ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக்கு. தயவு செய்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒருத்தவங்களோட ஹார்ட் ஒர்க்கை இப்படி கீழ்த்தரமாக பேசாதீங்க. சிவாங்கி எலிமினேஷன்லேருந்து நிறைய டைம் தப்பிச்சிடுறாங்க. ஸோ மற்ற குக்ஸை விட சிவாங்கி நல்லா சமைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ எல்லா கேள்விகளுக்குமே இந்த ஒரு பதிவு மூலமாக அவங்க விளக்கமும் கொடுத்துருக்காங்க.